ஒரு 3 நிமிடம் முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும்படி இருக்கோம். முழங்கால் படியிட முடியாதவர்களும் முயற்சி செய்யுங்கள், முழங்கால் இருக்கும்படியாக. தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் இருந்து நான் சொல்கிற காரியங்களை மாற்ற நீங்கள் செய்யுங்க. முதலாவது, இந்த நாளை ஆண்டு கையில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த நாள் என் வாழ்க்கையிலே இந்த காரியங்கள் இருக்குது, இதெல்லாம் நான் செய்ய வேண்டும் என்ற தீர்மானித்தவைகள் அல்ல, இதெல்லாம் நீர் எனக்கு கொடுத்தவைகள், அவைகளை நான் சரியாய் செய்ய நீர் எனக்கு உதவி செய்யும் என்று அவர் கையில் அர்ப்பணிங்கள். நான் பேசிக்கொண்டிருப்பேன், ஆனால் நீங்கள் ஜெபித்து கொண்டுங்க. இந்த நாளை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள். இரண்டாவதாக, உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தேவை என்ன பண பிரச்சனை, எதுக்கு யாருக்கு பணம் கொடுக்கணும், இந்த காரியங்கள் நான் கொடுக்க வேண்டியிருக்குது, அது மட்டும் இல்லை இந்த காரியத்தை நான் செய்ய எனக்கு ஒரு தேவை உண்டப்பா, இந்த பண தேவை உண்டு, இதை சந்திங்க அப்படி சொல்லி அவர் கையில் அதை அர்ப்பணிங்க. மூன்றாவதாக, இப்போ நான் பேசிக்கொடுங்க செஞ்சுக்கணும். மூன்றாவதாக, என்னை பூரண சுகத்தில் வையும், என்னை நிறைவாய் மாற்றும், என்னை சரீர சுகத்தினாலே என்னை நிரப்பும். அப்படியா ஒரு ஜெபத்தை பண்ணுங்க. ஒரு சரீர சுகத்தை எனக்கு கொடுமெண்டு அவங்களை கொடுப்பார். நான்காவது, இந்த நாள் என் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி நாளாக இருக்க வேண்டும், உம்மை மகிமைப்படுத்துகிற நாளாக எனக்கு இருக்க வேண்டும் என்று கேளுங்கள். பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்திலே உம்முடைய திரு சமூகத்திலே கூடி ஜெபிக்கும். இந்த நாள் ஒரு வெற்றி நாளாக, இந்த நாள் ஒரு ஜெயத்தின் நாளாக, இந்த நாள் ஒரு மகிமை நாளாக இருக்கு, இந்த நாள் ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கு, இந்த நாள் ஒரு சந்தோஷத்தின் நாளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியானவர், இந்த கூட்டத்தில் நீர் முழுமையாய் செயல்பட்டு நீர் இடைப்பட்டு நீர் எங்களோட பேசும். பிதாவும் சித்தம் நடைபெறட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. சத்தமாய் சொல்லுங்கள், ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உட்காரலாம். உற்சாகமாக கர்த்தர் கரங்களை தட்டி மேம்படுத்துவோம். ஹல்லேலூயா. உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்பாய் வரவேற்கிறேன். இந்த ஆராதனை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சியும் வெற்றியும் அளவில்லாமல் உங்களுக்கு கொடுக்கும். ஆமென். வர செவ்வாய்க்கிழமை அப்பாயின்மெண்ட், புதனல்ல, என்னை சந்திக்கும் செவ்வாய்க்கிழமை அப்பாயின்மெண்ட் போடுங்க. வெள்ளிக்கிழமை சுகமளிக்கும் அற்புத கூட்டம். ஆமென். சுகமளிக்கும் அற்புத கூட்டம். கர்த்தர் ஒரு மகிமையான காரியத்தை செய்கிறார். நிறைய அற்புதங்களை கர்த்தர் செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறார். ஆமென். நீங்க தான் அந்த வெள்ளிக்கிழமை அந்த உங்களோட மகனுக்காக ஜெபிக்க இந்த படம். இது யாரு? மகன். இவர் எங்க போயிருந்தாரு? கட்டார்ல போயிட்டு இருந்தாரு. 5 வருஷமா ஒரு கம்பெனில வேலை செஞ்சு அதுக்கு பிறகு சம்பளம் கொடுக்கல, வரவே இல்லை. அவர்கிட்ட எந்த தகவலும் இல்லை, எந்த தகவலும் எந்த ஒரு செய்தியும் இவங்களுக்கு இருக்கல. 5 வருஷம்னா நீங்கள் நினச்சிப்பாங்க இது லேசப்பட்ட காலம் அல்ல. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னேன், உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது செய்ய முடியாத, அசைக்க முடியாத ஒன்று இருந்தால் வெள்ளிக்கிழமை வாங்க. இவங்க போன வெள்ளிக்கிழமை வந்தாங்க. ஒரு கிழமை வந்து பாஸ்டர் ஜெபம் பண்ணேன். அது பிறகு அங்கேருந்து எம்பசியில் பெரியவர் சொன்னார், ஜெயிலில் இருக்கிறாரு. ஒரு சந்தோஷமான விஷயம். வெகு விரைவில் ஸ்ரீலங்காவுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். 5 வருஷமாக எந்த தகவலும் இருக்கல. ஆனால் போன வெள்ளிக்கிழமை வெள்ளி வந்து ஜெபம் பண்ணாங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு தகவல் கிடைக்கும், உங்களுக்கு செய்தி கிடைக்கும். கர்த்தர் 7 நாளைக்குள்ளே கர்த்தர் ஒரு செய்தியை கொடுத்தார். எத்தனை பேர் நம்புறீங்க அவரை கர்த்தர் இலங்கை கொண்டு வருவார்? எல்லாரும் எழுந்திருந்து கரங்களை நீட்டி வைக்க ஜெபம் பண்ணுங்க. இலங்கை தேசம் வருவாராக. இவருடைய பேர் என்ன? ஜேசுதாசன். எல்லாம் வாய்த்து சொல்லுங்க, ஜேசுதாசன் நீ ஸ்ரீலங்கா தேசம் வருவாயாக, தடைகள் நீங்குவதாக, அற்புதம் நடைபெறுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். கடவுள் உங்க தேவையை சந்திப்பார். 5 வருஷத்துல சொன்னதை ஒரு கிழமையில கர்த்தர் பதில் தர வேண்டும் சொன்னாங்க. அதே போல கர்த்தர் பதில் கொடுத்தார். அதே போல அவரை திரும்ப கொண்டு தருவாங்க. ஆமென். God bless, God bless, God bless. ஹல்லேலூயா. உட்காங்க. வாங்க பிரதர், உங்களை கொஞ்சம் பேசணும். 20 வருஷம். வாங்க, உங்க பேர்? ஜேம்ஸ் எலிஸ்டன் ஸ்டீவன்ஸ். 20 வருஷத்துக்கு முதல். அப்போ உங்களுக்கு வயசு எத்தனை? இப்போ எத்தனை வயசு? 51 வயசு. 51 வயசு. அப்போ 31 வயசு. இப்போ நீங்கள் 20 வருஷத்துக்கு முதல் எங்கள் சர்ச் வந்தீங்க. அது எங்க சர்ச் எங்கே நடந்துச்சு? ஆமர் ஸ்ட்ரீட், கொச்சிப்பள்ளி.
அங்கே நடந்துச்சு. அப்போ நீங்கள் வந்தீங்க. அது இப்போ நீங்கள் ஏதோ காணது நின்றுட்டீங்க. அது இப்போ எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சிங்க? தேடினீங்க. தேடி அப்புறம் ஒரு இன்னொரு சர்ச்சால தான் ஒரு பிரதர் எனக்கு சொன்னார் இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல அதுக்கு பிறகு நான் தேடி வந்தேன். இங்கே வந்தீங்க. போன ஞாயிற்றுக்கிழமை இந்த கொடுத்து வந்தீங்க. ஆனால் இங்கே வந்தோன்னே என்ன நடந்துச்சு? உங்களுக்கு காலில் ஒரு கால் வலி, அதுதான் உங்களுக்கு பிரச்சனை ஆச்சு. வேலை செய்ய முடியாது, பாகம் தூக்க முடியாது, எதுவுமே நடக்கல. ஆனால் இந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இருந்துச்சு. ஆமாம். என்ன நடந்துச்சு? போன சண்டேயோட இந்த சண்டே நல்ல கால், இன்னைக்கு முட்டுக்கால் போடுற அளவு. போன ஞாயிற்றுக்கிழமை கத்தருக்கு அற்புதம் செஞ்சாங்க. புதன்கிழமை அப்பாயின்மெண்ட் வந்து சொன்னா, நான் இதுக்காக தான் வந்தேன். கத்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தாங்க. மிக சீக்கிரம் அவருடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் இந்த சர்ச்சை கத்தர் கூட்டி வருவாங்க. ஆமென். காலப்போக்கில் கட்டாயம் கூட்டி வரும். கத்தர் வருவார். அந்த நாட்களில் இவருக்கு வேலை இல்லைன்னு சொல்லி நான் வேலை எடுத்து கொடுத்ததா நீங்கள் சொல்லுறீங்க. அதெல்லாம் நான் மறந்துட்டேன். இவரே தான் சொல்லுவாங்க, பெரிய கம்பெனியில் நான் தானே மிகப்பெரிய கம்பெனி உங்களுக்கு வேலை எடுத்து கொடுத்தேன். ஆனால் அதெல்லாம் நான் மறந்துட்டேன். ஆனால் கத்த உங்களை ஆஸ்வதிப்பார். நான் ஏன் இங்கே உங்களை மேடைக்கு எடுத்தேன்னா, இப்படி மேடைக்கு வந்து இப்படி சொன்னால் பெரிய ஆஸ்வாதம் வரணும்னு இன்றைக்கு பிரசங்கம் இருக்குது. அதனால உங்களுக்கு கத்த உங்கள் குடும்பத்தை, உங்கள் வாழ்க்கை அடுத்த நிலையை கொண்டு வருவார். இன்றைக்கு உங்கள் குடும்பத்தால், சொந்தத்தால் நீங்கள் மதிக்கப்படாத இடத்துல இருக்கலாம். ஆனால் கத்தர் எப்படி இந்த உயர்வு உனக்கு கிடைச்சிச்சுன்னு பல கேட்கத்தக்கதாக கத்த உங்கள் வாழ்க்கை உயர்த்துவார். ஆமென். கத்த நிறைவாசிப்பார். God bless, God bless. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் மாறாதவர். எல்லாம் மாறும், ஆனால் ஆண்டவர் மாறவே மாட்டார். வானம் பூமி மாறும், மனிதர்கள் மாறலாம், ஆனால் அவர் மாறவே மாட்டார். ஹல்லேலூயா. அவர் நல்லவராக இருக்கார். இன்றைக்கு கூட்டம் முடிந்து 15 நிமிஷத்துல ஞானஸ்தான கிளாஸ் நடக்கும். இந்த நாட்கள்ல முக்கியமான ஒரு செய்தியிலே நாம் பார்த்து கொண்டிருக்கோம். இந்த நாட்கள் இப்படி ஒரு பிரசங்கம் பண்ண வேண்டும் அப்படி சொல்லி எனக்கு எண்ணம் இல்லை. அடுத்த கிழமை நான் என்னத்தை பேச போகணும் எனக்கு தெரியாது. கடவுள் தகவதை பேச. ஆனால் என்ன ஆச்சரியம், தொடர்ந்து தேவனோடு உள்ள வாழ்க்கையை பற்றி பேசிக்கொண்டிருக்கேன். இந்த காலையில ஜெபத்தினால் ஆவிக்குரிய யுத்தம். நீங்கள் ஒரு கிறிஸ்தவன் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமையோடு, தேவனுடைய ராஜ்யத்தின் அதிகாரத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியவளாய் மாறுங்க. கனெக்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் உண்டு. அந்த பவர் ஹவுஸ், தேவராஜ்யம், ஆவிக்குரிய மண்டலம், அது அந்த பவர் ஹவுஸோடு உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. இந்த வல்லமையும் அதிகாரமும் தேவனுடைய ராஜ்யத்தில் தான் உண்டு. நமக்குள் ஒரு வயர் அல்லது நமக்குள்ளே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் செய்து ஆண்டவர் அந்த பரலோக வல்லமை நமக்குள்ளே பெறத்தக்கதாக, வைத்துக் கொள்ளத்தக்கதாக, செயல்படத்தக்கதாக நமக்குள்ளே இருக்க பழைய மனுஷனை ஞானஸ்தானத்தின் பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது அவர் வெளியில எடுத்து நமக்குள்ள ஒரு புதிய மனுஷனை வச்சுக்கார். அதான் புதிய ஆவி. இப்ப இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ள அங்க பவரை எடுக்க முடியும். இன்னைக்கு சோலார் பவர், சூரியன் மிக பவரானது, வல்லமையானது. ஆனா என் வீட்டுல கான்கிரீட் கூரை, அதனால என் சூரிய வல்லமை வந்து என் வீட்டுக்கு கரண்ட் வராது. ஏன்னா அந்த கெப்பாசிட்டி, அந்த சோலார் பேனல் இல்லை. அதே போலதான் ஒரு வல்லமை நமக்கு வேணும் என்றால் அதை பெற்றுக்கொள்ள ஒரு பேனல் தேவை, ஒரு ஆவி. அந்த ஆவியை கத்து தந்துக்கார், வயர் பண்ணிக்கார். நாங்க அந்த வயர்ல இருக்கோம். அப்ப அந்த வல்லமை நமக்குள்ளே வரக்கூடியதா இருக்கு. எனவே இந்த வல்லமையான அதிகாரத்தை அந்த கம்பெனியுடன் தொடர்பு கொள்ள நமக்கு தேவை. இந்த பேனல்ல இந்த பவர் வந்துச்சுன்னா நாங்க இப்ப வாழ போவது பூமியின் வல்லமையில் அல்ல, மனித பலத்தில அல்ல. நம்ம வாழ போறோம் பரலோக பலத்தில. பரலோக பலத்தில நாம் பூமியிலே வாழ்ந்தால் நாங்கள் மற்றவர்களை விட வித்தியாசமாய் வாழ்வோம். ஏன்னா நாம பரலோக வல்லமை பெற்று பூமியிலே வாழும் பொழுது நம் வாழ்க்கை ஒரு உன்னத வாழ்க்கையா இருக்கும்.
நாம் மற்றதை போல சாதாரண வாழாமல் அசாதாரணமாய் வாழ்வோம். ஏன்னா நமக்குள்ள இருக்குது மனித வல்லமை அல்ல, நமக்குள்ள இப்ப தேவனுடைய வல்லமை. ஆனா பவர் ஹவுஸ் உண்டு, பேனல் உண்டு. ஆனா இது இருந்தால் போதாது, இந்த பேனலுக்கும் அந்த பவர் ஹவுஸுக்கு இடையில ஒரு தொடர்பு தேவை. அந்த தொடர்பின் பேர் தான் தேவன் கொடுத்த ஆயுதம் ஜெபம். ஜெபம், அந்த ஜெபம் தான் எங்க வாழ்க்கையில கனெக்ட் பண்ணி என்னை பவராய் மாற்றும். இப்ப என் மகன் ஜீப் வந்து பிளக்கிங் ஹைபிரிட், அது கரண்ட்ல ஓட முடியும். அதுல கரண்ட் உண்டு. இந்த இடத்துல அந்த வெஹிக்கிள்ல கரண்டை எடுத்துக்கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி அந்த பேனல் உண்டு, அதுல வச்சுக்கான். ஆனா ஏன் கார்ல அது இல்ல, உலக மனுஷ கேட்டாது இல்ல, ஆனா கர்த்தர் நமக்குள்ள வச்சுக்காது. ஆனா என்னதான் அந்த கார்ல ஜீப்ல அந்த பேனல் இருந்தாலும் இவர் அதை பிளக் பண்ணாவிட்டால், அதை கனெக்ட் பண்ணாவிட்டால் இதுல பவர் இருக்காது. அந்த பிளக்கிங்ல தான் மிக முக்கியம். ஆகவே இந்த இணைப்பை உங்களின் வாழ்க்கையிலே நாங்கள் செய்யும் பொழுது இங்க மாற்றங்கள் நடக்கும், இங்க அது மூவ் ஆகும். இந்த வாகனம் முன்னுக்கு செல்லும், இந்த வாகனம் நம் தேவைகளை சந்திக்கும். நீங்க ஒரு தொடர்பை ஏற்படுத்தும் பொழுது அசையாததை அசைக்க முடியும், செய்ய முடியாததை செய்ய முடியும். உங்க வாழ்க்கைய வெற்றிக்கு கொண்டு போக முடியும். உங்க காரியங்கள், இந்த பூமியின் காரியங்கள்ல மாற்றங்கள் கிரிகைகள் நடைபெறாவிட்டால் அந்த பவர் கம்பெனில எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, உங்க பேனல்ல எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை இருக்கு கனெக்ஷன்ல, நீங்க கனெக்ட் பண்ண இல்லை, நீங்க கனெக்ட் பண்ண இல்லை. வீட்டில் கிணத்துல வீட்டில் கனெக்ட் பண்ணணும் அந்த ஜீப்பை. சர்ச்சுக்கு வந்து சர்ச்சில் ஃப்ளக்கிங்குக்கு அதில் அடிச்சுக்கணும். நாங்கள் எங்கே போவோம், மட்டக்களப்பு நான் ஜீப் எடுத்து போனால் அங்கே நான் ப்ளக் பண்ணிக்குவேன். நான் ப்ளக் பண்ண நான் அந்த பவரை என் ஜீப்புக்கு எடுக்கிறேன். நான் ப்ளக் பண்ணாவிட்டால் காசு செலவு செய்து மற்ற மனிதர்களைப் போல பெட்ரோல் அடித்து தான் ஓட வேண்டி வரும். ஆனா எவ்வளவு நான் பிளக்கிங் பண்றேனோ அந்த அளவுக்கு எனக்குள்ள ஒரு வல்லமை கிரிகை செய்யும். ஆமென். லூக்காவின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னான். சோர்ந்து போக கூடாது, வாழ்க்கையில ஜெபத்துல மட்டும் சோர்ந்து போக கூடாது. நீ பிளக் பண்ண சோர்ந்து போக கூடாது. சூழ்நிலைகள் மோசமாக்கலாம், சில நேரம் அவசரத்தினால இப்ப டக்குன்னு போகணும், நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாதனால நம்ம வல்லமை இழக்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து நான் உம்மை தேடலப்பா, உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை எல்லாம் சொல்லுங்க, மன்னியும். துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன், துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன். உம்மை நினையாது தூர போனேன், உம்மை நினையாது தூர போனேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. உம்மை நினையாமல் தூரம் போனேன், உம் வல்லமை இழந்தேன் ஐயா. ஆமென். அந்த பாடல் சொல்ல, உம் வல்லமை இழந்தேன்.
நமக்கு பிரச்சனை வந்து நாங்கள் ஜெபிக்கிறதில்ல, நம்ம வல்ல மேலக்கும். கடவுள் சொல்லாரு, உனக்கு 1000 பிரச்சனை வந்தாலும் நீ சோர்ந்து போக்க, கிவ் அப் பண்ணாத. போராட்டங்களாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் பாஸ்டர் ரொம்ப அழகாக்காரு, ஸ்மார்ட்டாக்காரு, ஆனால் எனக்கு நிறைய பிரச்சனை. ஆனால் அதுலேயே நான் கடவுளை இந்த ஜெபிக்கிறதுல மட்டும் நான் சோர்ந்து போக மாட்டேன். சோர்ந்து போகக்கூடாது. கடவுள் சொல்லாது நீ சோர்ந்து போகாம ஜெபம் பண்ண. அப்ப ஏன் சோர்ந்து போகக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்றார். அதுக்கு முத வசனம். அப்ப நீங்க யோசிக்கலாம், முத வசனம் இல்லை, இது 1ஆம் வசனம். பைபிளை யாருமே அதிகாரங்களா வசனமா பிரிக்க இல்லை. வேத பண்டிதர்கள் தான் நமக்கு பிரட்டி கொள்வதற்காக பிரிச்சாங்க. இயேசு அப்படியே பேசி கொடுத்தா இது அப்படியே சொல்ல 17:37 பாங்க. அவர்கள் அவருக்கு பிரதிமா எங்கே ஆண்டவரே என்றார்கள். அதற்கு அவர், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றால் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. பிணம் எங்கேயோ கழுகு. ஒரு பிணம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு கழுகு வந்துடும். பிணம் சொல்வது மரித்து போனோண்டு. ஒரு செத்து போன ஒரு பொருள் இருந்துச்சுன்னா கழுகை யாரும் கூப்பிட தேவையில்ல, அது தானா வந்துடும். அது மனம் தூரத்துக்கு அடிக்கும். அந்த கழுகுகள் கூடிக்கொள்ளும். அந்த பிணத்துல அது கூடிக்கொள்ளும். காரணம் மரணம். இன்றைக்கு கழுகை கூப்பிடுதல் அது வந்துடும். அதே போலதான் உன்னுடைய ஆவி, உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் தேவனோடு ஒரு தொடர்பு இல்லைன்னா அது செத்து போனது. தேவனுக்கு உனக்கு தொடர்பு இல்லைன்னா உன்னுடைய ஸ்பிரிட் செத்தும். அப்படி ஸ்பிரிட் செத்தோன்னு நீ சாத்தானை கூப்பிட தேவையில்ல, சாத்தான் வந்துடுவான். சாத்தான் வந்துடுவான். சாத்தான் வரும் பொழுது உன் வாழ்க்கையில அவனுடைய பிரச்சனைகளும் வரும், அவனுடைய வியாதிகள் வரும், அவனுடைய பயம் வரும், அவனுடைய தோல்விகள் வரும். உன் வாழ்க்கையில குழப்பம், சஞ்சலம், செத்து போன இடத்துல. எனவே நீ சோர்ந்து போகாத, விடாத, ஜெபி ஜெபி. எந்த இடத்துல தேவன் இல்லையோ அந்த இடத்துல சாத்தான் இருப்பான். உன் வாழ்க்கையில எம்டி. பைபிள் சொல்லுது, ஒரு மனிதனுக்குள்ள இருந்து பிசாசு வெளியிலே போனோம்னா அது எல்லா இடமும் போயிட்டு கடைசியில் வரும், வந்து பார்க்கும். அந்த வீடு வெறுமையா இருந்தா அது திரும்ப போய் 7 பேரை கூட்டி வரும். எம்டி. தேவனுக்கு உனக்கு தொடர்பு இல்லைன்னா உன் வாழ்க்கையில கடவுள் இல்லை. அவர் இல்லைன்னா அங்க பிணம் மரித்து போனடா, அந்த இடத்துல பிசாசு வந்துடுவான். எனவேதான் இயேசு சொல்ல லூக்கா 18:1 சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. இதுக்கு ஒரு உதாரணத்தை அவர் சொல்றாங்க. 2ஆம் வசனத்துல, ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி தான், அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதிக்காத ஒரு நியாயாதிபதி. அடுத்த வசனம், அந்த பட்டணத்தில் ஒரு விதவை. விதவன ஒரு தனிமையானவர், தள்ளப்பட்ட விதவைகளை ஒரு நல்ல வைபவங்களுக்கு, கல்யாணங்களுக்கு, முக்கியமான இடங்களுக்கு, நல்ல விஷயங்களுக்கு கூப்பிட மாட்டாங்க, ஒதுக்கிடுவாங்க, மதிக்க மாட்டாங்க. ஒரு மதிக்கப்படாத ஒரு பெண், தள்ளப்பட்ட ஒரு பெண். அவள் அவனிடத்தில் போய், அந்த நியாயாதிபதி இடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று அவள் ஜெபம் பண்ணா. எனக்கு செய்யுங்க செய்யுங்கன்னு கேட்டான். உடனே 4ஆம் வசனம், வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் செய்யப்படினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்றான். அது என்னன்னா, ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, இப்போ இவட தேவை நான் சந்திக்காட்டி என்னை பற்றி இப்போ தப்பாக பேசுவாங்க. இப்போ எனக்கிட்ட வந்துட்டு போக பக்கத்தாக்கள் கேட்பான், என்ன விஷயம் சரியா, எங்கே அவன் ஒன்றும் செய்யலை, அவனை கேவலமாக பேசுவாங்க. எனவே என்னை பற்றி தப்பாக பேசக்கூடாதுன்னு அநீதியுள்ள நியாயாதிபதி நினைச்சு அவனுக்கு பதிலை கொடுக்கா. ஏன்னா இவ அடிக்கடி போனா, அடிக்கடி. ஆனால் பதிலுக்கு காரணம், நல்லா கவனி, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு. பதிலுக்கு காரணம் என்னை பற்றி தப்பா பேசக்கூடாது. இங்க பைபிள் தேவ பத்தி சொல்லிக்கு, நியாயாதிபதி பத்தி சொல்லிக்கு. அடுத்த வசனம் பாங்க, 6ஆம் வசனத்துல, பின்பு கர்த்தர் அவர்களை நோக்கி அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்துப்பாங்க. யாரு சொன்னதை சிந்திக்க சொல்லாரு? அந்த பெண்ணை பத்தி சொல்லல, நியாயாதிபதி. இத கொஞ்சம் பாரு, பைபிள்ல இத பாரு. அவ என்ன சொன்னா? இப்ப நான் இதுக்கு பதில் கொடுக்காட்டி என்னை தப்பா பேசுவாங்க, எனக்கு ஒரு மகிமை வராது, என் வாழ்க்கையில என்னை கீழே போட்டுருவாங்க, குறைச்சி போட்டுருவாங்க என்று சொல்லி அவன் யோசித்தான்.
அப்படியே 7ஆம் வசனம், அப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையா உள்ளவராக இருந்து அவளுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் அவளுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி கிட்ட இவ அடிக்கடி அவன் போனான். யாரும் அந்த பெண் போனான். அவன் பதில் கொடுக்காட்டி தன்னை பத்தி தப்பா பேசுவாங்க. எனவே அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி வாழ்க்கையில அவன் இப்படி நினைச்சான்னா நீதி உள்ளவர் எப்படி நினைப்பாங்க? நான் இவர்களுக்கு பதில் கொடுக்காட்டி என் மகிமை போயிடும். தேவன் நம்மை படைத்தது அவருடைய மகிமைக்காக. இந்த ஜனங்கள் என் துதியை என் மகிமையை அவர்கள் சொல்லி வருவார்கள். தேவனுக்கு என்ன விருப்பம்னா நம்ம வாழ்க்கையில அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய விருப்பம், அவருடைய நோக்கம் அதுதான். அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஒரு ஜெப விண்ணப்பத்தை ஜெபிக்கும் பொழுது எனக்கு இந்த ஜெப விண்ணப்பம் பதில் கிடைச்ச உடனே நான் அதை கடவுளை மகிமைப்படுத்துவேன். இந்த மைண்ட் வந்து நீங்க ஜெபிங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்கும். யோபின் புத்தகம் 27-28, நீர் யோபை பார்த்து சொல்லாங்க, ஃப்ரெண்ட்ஸ், நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். நான் உங்களுக்கு சொல்லுறேன், இன்றைக்கு நீ முழங்கால் போட்டு ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு ஆண்டவர் செவி கொடுப்பார். அந்த தேவை சின்னதா இருக்கலாம், அந்த தேவை பெருசா இருக்கலாம். நீ அவரை நோக்கி ஜெபிக்கிற ஜெபத்திற்கு அவர் உனக்கு பதில் கொடுப்பார். அவர் பதில் கொடுப்பார். நீ கேட்கிறதுக்கு அவர் பதில் கொடுப்பார். ஓ ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுப்பார். எத்தனை பேர் நம்புங்க அவர் பதில் கொடுப்பார்? ஆமென். உட்கார்ந்து அந்த வசனத்தை பாருங்க. நீ அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீ உம்முடைய பொருத்தனைகளை செய்து, ஆண்டவரே நீங்க எனக்கு இதை செஞ்சீங்கன்னா நான் இதை செய்வேன், நீங்க இதை செஞ்சீங்கன்னா உங்களை துதிப்பேன், உங்களை ஆராதிப்பேன். கடவுள் என்ன சொல்லானா, நீ அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். ஆனா அடுத்த வசனம் பாருங்க, அப்பொழுது நீ உம்முடைய பொருத்தனையை செலுத்துவேன். கடவுள் அதை எதிர்பார்க்க, கடவுளை துதிக்கணும். அப்போ உங்க மைண்ட்ல ஜெபத்தினால ஒரு தேவை சந்திக்கப்பட வேண்டும் என்று மட்டுமல்ல, அதோட முடிவு இருக்கணும், கடவுளை நான் மகிமைப்படுத்துவேன். ஆமென். அந்த நோக்கத்தில் ஜெபிங்க, அற்புதம் நடக்கும். கடவுள் பணத்தை அல்ல, அவர் மகிமை எதிர்பார்க்க. ஆனா அதே நேரத்தில் பணமும் ஒரு மகிமை தான். ஏன்னா கடவுள் எனக்கு ஒன்றை தகும் பொழுது யாக்கோபு சொல்றான், நீங்க எனக்கு இதை தந்தால் நான் இதுல 10 கொடுப்பேன். எனக்கு ஒன்று கிடைக்கும் பொழுது நான் தேவனுடைய ராஜ்யத்தை கொடுக்கிறேன். அந்த தேவ ராஜ்யத்தை கொடுக்கும் பொழுது அந்த பணத்தினால ஒரு பெரிய மகிமை உண்டாகுது. அப்ப எங்க நோக்கம் இருக்கணும், கடவுளுக்கு மகிமை. எனவேதான் உங்க வாழ்க்கையில தேவை சந்திக்கப்பட்ட பொழுது அவரை மகிமைப்படுத்தாத படியால் தான் அடுத்த தேவை சந்திக்கப்படுவது இல்லை. 10 குஷ்டரோகிகள் இருந்தாங்க, அவங்க வீட்டுக்கு வரல, அவங்க சர்ச்சுக்கு வரல. இயேசு நடந்து போய் கொண்டிருக்காங்க வனாந்தரத்துல. போன திடீர்னு 10 பேர் கத்துறாங்க, இயேசுவே தாவீது குமாரனே மனம் இருங்க. அப்ப இயேசுக்கு உங்களுக்கு என்ன செய்யும்? ஐயோ நான் குஷ்டரோகியாக சுகமாக வேண்டும். இயேசுனா நீங்க போங்க, உங்களுக்கு சுகம் வரும். இப்ப அவங்க போயிட்டாங்க. இப்ப இவங்க பாட்டுல போத்தானே இருக்கு. இப்போ உதாரணம் பாங்க, நான் இந்த சங்கராஜ மாதத்தில் நடத்தி கொண்டு போய்கொண்டிருக்கிறதுல 10 பேர் வந்து சுகம் கேட்டாங்க. சரி நீங்க போங்க, உங்களுக்கு சுகம் வேணும்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டாங்க. போனோன்னு நான் போகனா தொடர்ந்து போத்தானே வேணும், அங்கே நிற்க வேணுமா? இல்லை. ஆனா பைபிள் சொல்லுது இயேசு அங்கே நின்றா. போனவன்க எல்லாம் போயிட்டாங்க. ஒரு ½ an hour ஒத்தமாக வந்து சொல்லுவான், ஆண்டவரே போக வரல நான் சுகமாயிட்டேன், ஆண்டவரே உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு ஸ்தோத்திரம். அப்ப இயேசு நல்லது நல்லதுக்கு தோல்ல தட்டல. அவ கேட்டாங்க, சுகமானது 10 பேர், நீ வந்துக்கா மற்ற 9 பேர் எங்கே? அவர் எதிர்பார்க்கிறா அவருடைய துதியை எதிர்பார்க்கா. கடவுள் இந்த உலகத்தையே படிச்சு மனிதர்களை படித்து தூதர்களை படித்தது அவரை துதிக்க, அது அவர் எதிர்பார்க்கிறா. எனவே உங்க கடைசி பாயிண்ட் அதான் இருக்க வேண்டும். நீங்க அதை துதிக்கல. இப்ப வாங்க, இவன் மட்டும் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்ன பொழுது அவன் சொல்லுறாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இப்ப அவனுக்கு சுகம் மட்டும்தான் கிடைச்சு. 10 பேருக்கு இவன் வந்து சொன்னனால உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சமாதானத்தோட போ.
இவனுக்கு ரட்சிப்பும் கிடைச்சு சமாதானமும் கிடைச்சு. அதாவது குஷ்டரோட கையெல்லாம் விழுந்துக்கும், விரல்லாம், காதெல்லாம் விழுந்துக்கும், மூக்கெல்லாம் விழுந்துக்கும். இப்ப அவங்களுக்கு சுகம். 9 பேர் எப்படி போய்ப்பாங்க? மூக்கெல்லாம் போய்ப்பாங்க, ஆனா சுகம். விரலெல்லாம் போய்ப்பாங்க, ஆனா இவனுக்கு மட்டும் கர்த்தர் நிறைவாக அவர் எல்லாவற்றையும் கொடுத்தாங்க. நான் கேட்கிறேன், உன்னை பிரச்சனைக்கு பதிலை கர்த்தர் கொடுத்துக்க பொழுது நீ அதுக்கு நன்றி தெரிவிக்காதபடியால் இந்த ஜெபத்துக்கு பதில் நமக்கு. நீ இதுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டாம். ஆமென். நீங்க செஞ்சீங்களா? நான் உங்களை பார்த்து சொல்ல, கடவுள் எங்களை பாதுகாத்துக்காக, கடவுள் நம்மை பாதுகாத்து என்பதுக்கு சாட்சி நான். ஏன்னா நான் நிற்கிறேன். கடவுள் உங்களை பாதுகாத்த என்பதுக்கு சாட்சி நீங்க உயிரோடு இருக்கீங்க. இந்த கொரோனா வந்துச்சு, எத்தனோ வியாதி பிரச்சனை வந்துச்சு, உங்களை அவர் பாதுகாத்து வச்சிருக்காங்க. எனவே ஒரு வேளை நீங்க எதையோ அவர் செஞ்சதை மறந்திருந்தா, நன்றி தெரிவிக்காம இருந்தா, சங்கீதம் 103:1 சொல்லுது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. சங்கீதம் 50:15 சொல்லுது. Psalm chapter 50 verse 15, ஆபத்து காலத்தை என்ன கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என் நாமத்தை மகிமைப்படுத்துவாய். இதுதான் பிரின்சிபல். நாம ஒரு வேன் ஜெபிக்கோம். வேன் கிடைச்சோன்னா நம்ம கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கல. நாம என்ன பண்ணுறோம்? ஹே மாமா, மச்சான், ஹே அண்ணி, வேன் கிடைச்சு அடுத்த கிழமை நுவகலியா போன்னு போறான். இப்ப வேன் உடஞ்சி கொட்டை விட, பாஸ்டர் என்னான்னு தெரிய பாஸ்டர், ஒரே வேன் உடஞ்சி போகுது. ஏன்னா நீ அவருக்கு துதி செலுத்தல. உனக்கு கத்துவ கடை கொடுத்தாக்கா தேவ ஊழியக்கான கூப்பிட்டு அவங்க வச்சு ஒரு துதியை செலுத்து. உனக்கு ஒரு வீட்டை கொடுத்தாக்கா உன் மாமா மச்சானெல்லாம் கூப்பிட முதல்ல பாஸ்டர் மக கூப்பிட்டு ஒரு ஜெபம் பண்ணி அவருக்கு நன்றி என்று தேவை. கத்து உனக்கு கொண்டு கொடுத்தாக்கா தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வந்து இதே அது கொடு, அதுதான் முக்கியம். அதனால உன்னோட லைஃப்ல எல்லாம் ஸ்டாப் ஆயிட்டு. நான் விரும்புகிறேன் அந்த ஸ்டாப் பண்ண அந்த பேரியரை இன்றைக்கு உடைச்சு போட. Are you ready? அப்ப எல்லாம் எழுந்துகிறது. நாம அவர் செஞ்ச எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிப்போம். ஹல்லேலூயா. பிதாவே நன்றி சொல்கிறோம். கைகுலுத்தி இயேசுவே நன்றி. எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில செஞ்ச எல்லா நன்மைக்காக வாய் திறந்து சொல்லுங்க. சொல்கிறோம் இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல். எல்லாம் சத்தமாக வாய் திறந்து துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். தேவனருளிய சொல். எத்தனையோ நன்மைகளை செய்தீங்கப்பா. இவருக்கு வீதியிலே போக நேரத்துல ஆபத்துக்கள் நீ செய்த எல்லா நன்மைக்கும் ஸ்தோத்திரமே. தேவனருளிய சொல்லி முடியா இவுக்கு ஸ்தோத்திர நீ செய். 2 கைகுலுத்தி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. Come on. எண்ணி முடியா அதிசயங்கள் செய்தவரே ஸ்தோத்திரகசந்தலரியந்தே
எத்தனையோ நன்மை செய்தீரே. ஓ செய்தவரே ஸ்தோத்திரமே. கடந்த நாட்களில் கண்மணி போய பாது காத்தீரே. எத்தனோ பிரச்சனை வந்துச்சா? இல்ல சொல்லல. இன்னைக்கு இந்த சர்ச்சில் நீங்க நிக்கிறனா அது அற்புதம். படுத்தீனி கடந்த நாட்களிலே. வாய் திறந்து எல்லா தடைகளுடைய போகுது. எல்லா தடைகளும் உடைவதாக. அந்த காலத்து தடைகள், ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடிக்க தடைகள், சோதனையில் என்னை தேற்றியே. தீராத நோய்கள் எல்லாம் ஓ என்னை சுகப்படுத்தினீரே. தீராத படுத்தினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். 1000 மணி நேரம் ஜெபித்து சாதிக்க முடியாததே 1 மணி நேர ஆராதனையிலே சாதிக்க முடியும். அவர் விரும்புவது அவரை புகழ்வது, அவர் விரும்புவது அவரை ஆராதிப்பது, அவருக்கு நன்றி சொல்வது அவர் விரும்புகிறார். யோபு 22, 27, 28. நீ அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். நீ முழங்கால் போட்டு அவர் அற்புதத்தை செய்வார். அப்பொழுது நீ உம்முடைய பொருத்தனை செலுத்துவே. நன்றி சொல்லணும். ஆண்டவர் உமக்கு நன்றி அப்பா, எனக்கு ஆண்டவர் வாகனத்தை தந்தாங்க, ஆண்டவன் தேவையை சந்தித்தாங்க, ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தாங்க, அவருக்கு நன்றி அப்பா. முழங்கால் போட்டு அவரை துதித்து நீ ஆராதிக்க வேண்டும். அதுக்கு பிறப்பாங்க நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ண, நீ ஒரு தீர்மானம் எடுத்தா, நீ ஒரு வீட்டை கட்ட நினைச்சா, நீ ஒரு வாகனத்தை வாங்க நினைச்சா, அந்த வருஷம் இப்படி வாசி. நீ அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண 28. நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணால் அது உமக்கு நிலை பெறப்படும். நீ கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணா நீ நினைச்ச காரியம் அது கட்டாயம் நடக்கும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். நீ ஜெபம் பண்ணினா, நீ விண்ணப்பம் பண்ணா, நீ முழங்கால் போட்டா உன் பாதை வெளிச்சமாயமாகும். உன் வாழ்க்கையில் இருள் நீங்கும். ஜெபம் வெளிச்சத்தை கொடுக்கும். நீங்களும் நானும் தொடர்ந்து ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் மகிமைப்படுத்துவார். அவர் மகிமைப்படுவதை விரும்புகா. அதை தான் நம்ம அங்கு சொல்லுகா. ஆமென். எனவே நியாயாதிபதி சொல்றான், நான் இப்படி இருந்தா எனக்கு என்னை தப்பா பேசுவான், அதனால கொடுத்தோணும். கடவுள் விருப்பம் எங்க தேவையை சந்திக்க, எங்க மூலம் மகிமை எடுக்க. எனக்கு ஒரு அற்புத செய்தி. எங்கேயோ இருந்தேன்னே நான் அடிக்கடிப்பாங்க. நான் குப்பையில் இருந்தேன், நான் கான் தண்ணி குடித்தேன், நான் குப்பை தொட்டில் இருந்தேன். இதெல்லாம் ஏன் சொல்லனா அவரை மகிமைப்படுத்தேன். ஏன்னா நான் தொழிலே செஞ்சல, நான் பிஸ்னஸ் செய்யலை. இந்த அளவுக்கு இப்போ நான் அது அவருடைய கிருபை தானே, அவருக்கு தானே உயர்த்தினாங்க. அவருடைய நாமத்தான மகிமை உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ இந்த விதவை பெண்ணை பார்த்தோம். அந்த பைபிள் சொல்லுது 18:8 பார்த்தோம். வாசிங்க. சீக்கிரத்தில் அவளுக்கு அப்ப கடவுள் சீக்கிரம். நீ ஜெபம் பண்ண உடனே அற்புதம் நடக்கும். ஆனா உன் மைண்டு குணம் கடவுளை மகிமைப்படுத்த.
அதுதான் இருக்கணும். மனித மகிமை இருக்கக்கூட, கடவுள மகிமை. சில நாங்கள் என்ன செய்வோம்னாக்கி என் ஆஃபீஸில் இல்லாட்டி என் வேலை ஸ்தலத்தில் இல்லாட்டி என் ஃபேக்ட்ரியில் என்னுடைய கடையில் ஒரு நல்ல ஒரு இன்டெலிஜென்டான ஒரு ஆளுக்காக இல்லை நல்ல ஒரு கேளுக்கா அவனால தான் இந்த பிஸ்னஸ் நல்லா போகுது நாங்கள் நினைக்கலாம். இல்லை, அந்த நபரை கொடுத்தது கடவுள், அவருக்கு தான் மகிமை போகணும். இப்போ ரெண்டாவது பெண்ணை பார்க்கலாம். லூக்கா 13:10. ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணிக்கூடாது. இயேசு சண்டே இல்லாட்டி சாட்டர்டே ஒரு லீவ் நாளில், ஓய்வு நாளில், இதே மாதிரி ஒரு சண்டே நாளில் அவர் போதகம் பண்ணார். சர்ச்சில் யாரு பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்தார்? அந்த சர்ச்சில் பாஸ்டர் யாரு? இயேசு. அந்த சர்ச்சில் பிரீச்சர் பிரசங்கியாக யாரு? இயேசு. இப்ப கவனிங்க, இயேசு ஓய்வு நாளில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அடுத்த வசனம், அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனி. அவள் இப்படிதான், அந்த கொம்ப கூனி. சண்டே சர்ச்சுக்கு வந்தா இயேசு பிரசங்கம் பண்றாரு, ஆனா அவ கூனியா இருந்தா. யாரு பிரசங்கம் பண்றா? இயேசு பிரசங்கம் பண்ணதுல கூனி நேரம் ஆகணுமா நேரம் கூடாதா? ஆகணும். ஆனா ஆகலையே, கூனியா தானே இருந்தா. இயேசு பேசுற நேரத்தில் அவ கூனி. இந்த காலையில இந்த சர்ச்சில் கூட ஜீசஸ் சேவ்ஸ்ல நிறைய பேர் சர்ச்சுக்கு வராங்க, ஆனா கூனியா தான் இருக்கீங்க. பொருளாதாரத்துல கூனி, சக சுகத்துல கூனி, வாழ்க்கை பிரச்சனைப்பட்டு கூனி, ஏதோ ஒரு வியாபாரத்தில் கூனியாய் உங்க வாழ்க்கையில ட்ரை பண்ணுங்க உங்களால நிம்மக முடியாத அளவு நீங்க கூனியா இருக்கீங்க. 18 வருஷம் இயேசுடைய சர்ச்சிலையும் அப்படித்தான் இருந்தா. இதுக்கு என்ன காரணம்? இப்ப இவ என்ன செஞ்சுக்கணும்? சர்ச் விட்டு வேற சர்ச்சுக்கு போயிருக்கணும். இங்கே தான் ஜீசஸ் இருக்காரு, இங்க இருந்து வேற சர்ச்சுக்கு போனா சுகம் கிடைக்குமா? இல்ல. பவர் ஹவுஸ்லயும் பிரச்சனை இல்ல, உனக்குள்ள கொடுத்துக்க பவர்லயும் பிரச்சனை இல்ல, கனெக்ஷன் இல்ல. அப்ப பைபிள் சொல்லுது 2ஆம் வசனம் பாங்க, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து. அதாவது சர்ச்சில் நடந்தா, பைபிள் எடுத்து சர்ச்சுக்கெல்லாம் வருவா. ஆகாத நடக்கிறதுல அவ பாடும், எல்லாம் நடக்குது. பிரசங்கத்தையும் நல்லா கேட்காங்க. பிரசங்கம் பண்ணதுல அவளை மாதிரி நோட்ஸ் எடுக்க யாருமே இல்லை. ஆனா அவட வாழ்க்கை கோணே. 12ஆம் வசனம் சொல்லுது, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்தா. பிரச்சனை எங்க இருக்குதுமா? அவ சர்ச்சில் இருந்தாலே தவிர இயேசு இடத்துல இருக்கல்ல. இயேசு கிட்ட வா சொல்லுவாங்க. ஏன்னா பவர் சரி ஹவுஸ், உனக்கிட்ட பவர் சரி, கனெக்ஷன் இல்ல. கடவுள் உங்களை பார்த்து சொல்லாரு, நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க. மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாகம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்ன நடத்துவாங்க, நான் உங்களுக்கு இளைப்பா தருவேன். நான் அடிக்கடி சொல்றது, பைபிளை தூக்கி கொண்டு சர்ச்சுக்கு நீ வாங்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. சர்ச் ஒரு ஸ்கூல் தான், சொல்லி கொடுக்கும். என்ன சொல்லி கொடுக்கும்? தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை. உன் வாழ்க்கையில நீ அவகிட்ட சேர வேண்டும், நீ முழங்கால் போடணும், அவரோடு இருக்க வேண்டும். அந்த மனிதன் என்ன சொன்னான்? இவள் அடிக்கடி என்னை தொந்தரவு பண்ண. அடிக்கடி உங்க வாழ்க்கையில நீங்க கடவுள்கிட்ட போகணும். இப்ப இவங்க என்ன சொல்லானா, இவ அடிக்கடி என்னை தொல்லை பண்றா. இயேசு கிட்ட வர சொன்னாங்க, என்கிட்ட வான்னு. உங்க வாழ்க்கையில கடவுள்கிட்ட நெருக்கமாகிறதுக்கு ஒரே ஒரு வழி தசம பாகமோ சபைக்கு வருவதல்ல, நீங்க தனிமையாக தேவன் எடுத்து முழங்கால் போடுவது. நீங்க அவகிட்ட முழங்கால் பண்ணும். பைபிள் சொல்லுது, அடிக்கடி நான் காலையில எழும்புன உடனே கட்டில இருந்து அப்படியே முழங்கால் போட்டுவேன். நான் போட்டு ஒரு ஜெபத்தை நல்லா பண்ணுவேன். அது எனக்கு அவருக்கு தனிப்பட்ட உறவு. அதுக்கு பிறகு நான் ஒரு காஃபியை குடிக்கணும், நான் வாஷ் எடுக்கணும், எல்லாம் ரெடியாகி நான் வீட்டில் இருந்து வெளியே போகும்போது என் கதவை லாக் பண்ணிட்டு நான் ஒரு 2 நிமிஷம், ஒரு 3 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் நான் ஜெபம் பண்ணுவேன். நான் ஜெபம் பண்ணிட்டு நான் வெளியே வருவேன். நான் வெளியே வந்துட்டு ஒரு வேளை நான் இந்த சர்ச்சுக்கு வந்தேன்னா, இந்த சர்ச்சில் இந்த இடத்துல நான் ஒரு 2 நிமிஷம் அல்லது என் ஆஃபீஸுக்குள்ளே போயிட்டு ஒரு 2-3 நிமிஷம் நான் ஜெபம் பண்ணுவேன். நான் எங்கே போகிறேன், அதுக்கு பிறகு நான்
இந்த வேலை முடிச்சுட்டு நான் வெளியே போக நேரத்தில் நான் ஆஃபீஸில் முழங்கால் போட்டு தான் நான் ஜாம் பண்ணிட்டு நான் போவேன். நான் திரும்ப நான் வீட்டுக்கு பகல போனேன்னாக்கி நாங்கள் லாக் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் நான் ஜபம் பண்ணுவேன். ஏன்னா நான் எப்போ ப்ளக் பண்ணுறனோ அப்பப்போ பவர் எனக்குள்ள வருது. நான் கூணி கொண்டு இருக்கேன்னா கொஞ்சம் நிமிர ஆரம்பிக்கிறேன், நான் எழுந்து நிற்க ஆரம்பிக்கிறேன். அப்போ நான் ப்ளக் பண்ணுறேன், நான் ஜபம் பண்ணுறேன். அதுக்கு பிறகு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணத்தில் நான் ஒரு முழங்கால் போட்டு நான் ஒரு ஜபத்தை பண்ணி நான் வீட்டுக்கு போகிறேன். அதுக்கு பிறகு நான் வந்தோடனே நான் ஒரு முழங்கால் போடுறேன். எங்கே போகணும் நான் அடிக்கடி முழங்கால் போடுவேன். ஒரு நாளைக்கு நான் பல முறை முழங்கால் படிடுவேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கு நிறைய பேர் முழங்கால் போட்டுட்டு சோத்திரப்பா ஆண்டவரே என் தேவை உண்டு, என் பிள்ளைகளை தேவை உண்டு, என் வீட்டு தேவைக்கு என் பிரச்சனை நீங்கள் சந்திங்கப்பான்னு இப்படி ஜபம் பண்ணல. அதல்ல ஜபம். ஜபம் சொல்வது கடவுளை முன்னுக்கு வைப்பது, கடவுளை முன்னுக்கு வைப்பது. நீங்க ஒரு வேலை என்ன மாதிரி கடவுளை இப்படி முன்னுக்கு வச்சு ஜெபிக்கிறதுக்காட்டி ஒரு சாக முன்னுக்கு வைங்க. அந்த சாக்கு முன்னுக்கு வந்து கடவுள் உட்கார்ந்து இருப்பது போல நினைங்க. அவரை உட்கார்ந்துக்கமா நினைச்சு பக்கத்தில் ஆண்டவரே என் நிலைமை இப்படி இருக்கப்பான்னு அவரை பார்த்து ஒரு ஆளை பார்த்து பேசுறதுமா பேசு. ஏதோ தூரத்தில் இருக்க மாதிரி ஆபிரகாமுடைய ஜெபம், மோசடி ஜெபமோ எலியாட ஜெபம் தேவையில்லை. ஏன்னா அவ கூட இருக்கா, நான் அவரை பக்கத்தில் வைக்கிறேன். ஒருவேளை இந்த பிரசங்கத்தை கேட்டு ஒரு பாஸ்டர் ஒரு கடவுளை கொண்டு போய் ஒரு சேரில் உட்கார வைக்க முடியுமான்னு கேட்டேன். நான் ஒன்று சொல்லுவேன், அந்த சேர் போதுமானு கேட்டாக்கே அவருக்கு என் மனசே போதுமா இருக்க நேரத்தில் நான் அவரை எங்கேயும் வைக்க முடியும், அவரை எங்கேயும் நான் கொண்டு வர முடியும். அவர் நட்சத்திரத்துக்குள்ளுக்கும் வருகிறவர், ஆழத்தின் தண்ணீருக்குள்ளுக்கும் வருகிறவர். நான் எந்த இடத்துல இருந்தாலும் அவர் ஒரு அசிங்கம் பிடிச்ச பாத்ரூம்ல கூட அவர் வந்து என்னோட கூட இருக்க தேவன். எனக்காக அவர் எந்த இடத்துக்கும் எந்த மூளைக்கு வரக்கூடிய அவரை பக்கத்தில் இப்படி வச்சு ஆண்டவரை இன்னைக்கு காலையில் இன்னைக்கு பகல் இந்த தேவை உண்ட, இந்த தேவை எப்படி சந்திப்பேன்னு தெரியாது, எனக்கு நீங்க உதவி செய்ய நினைக்கல. அவர் உதவி செய்வா. அவங்க கண்ணுக்கு முன்னுக்கு வச்சு நீ ஜெபம் பண்ண, கண்ணுக்கு முன்னுக்கு வச்சு பாங்க, பைபிள் பாங்க. அந்த வசனம் சொல்லுது, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்தா. 18 வருஷங்கள் இயேசுவிடத்தில் போகாதவள் அந்த நேரம் போனாள். போன உடனே ஸ்திரியே உன் பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட. உடனே வீக்னஸ் போயிட்டு எப்ப நீங்க முழங்கால் படிடுறீங்களோ, எப்ப நீங்க அவகிட்ட போகிறீங்களோ அதே நிமிஷம் உங்க பலவீனங்கள் நீங்க பலன் உள்ளவனாக ஒரு பலத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு வல்லமை, ஒரு பவர், ஒரு வல்லமை கிடைக்கும். ஒரு வல்லமை வீக்னஸ் போயிட்டு எப்போ கடவுளோட கனெக்ட் ஆவீங்க உங்க வல்லமை உங்களுக்குள்ள வரும். அடுத்த வசனத்தை பாங்க, ஸ்திரீ நீ விடுதலையாக்கப்பட்டாய், அவள் மேல் தமது கையை வைத்தார். அப்படின்னா இயேசு தொடுக தூரத்தில் இருந்தா. அதனால தான் சொன்ன நாக்காளிய நீ கிட்டவை உனக்கு தொடுக தூரத்தில் வச்சுக்கோ, தொடுக தூரத்தில் வச்சுக்கோ, அவங்க பக்கத்தில் வச்சுக்கோ. அப்படியே ஒரு ஜெபத்தை பண்ண உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். 18 வருஷங்கள் இயேசுவிடத்தில் போகாதவள் அன்றைக்கே போனாள். பைபிள் சொல்லிருப்பாங்க, உடனே அவள் நிமிர்ந்து நின்று. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீ முழங்கால் படியிட்டால் 18 வருஷங்களாய் நடக்காத காரியத்தை கர்த்தர் ஒரே நாளிலே உன் வாழ்க்கையில உன் குடும்பத்துல கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் உன் தொழில செய்வார், உன் வியாபாரத்துல செய்வார். 18 வருஷங்களாக நடைபெறாத காரியத்தை என் தேவன் ஒரே நாள்ல செய்ய வல்லவராக. 24 மணித்தியாலும் இந்த சபைக்கு நான் கொடுக்கிறேன். 24 மணி நேரத்துக்குள்ளே பலருடைய வாழ்க்கையில அற்புதங்கள், அதிசயங்கள் என் தேவன் செய்வாராக. ஆமென். உட்காங்க. இந்த வசனத்தை பாருங்க, கடைசியா அவள் மேல் தமது கையை வைத்தார். உடனே 18 வருஷம் பிரச்சனை நீங்குச்சு. உடனே அவன் நேரானா. நீங்க எப்ப முழங்கால் போடுங்களோ அன்றைக்கு உங்க வியாபாரம் நேராயமாகும். எப்ப நீங்க முழங்கால் படுறீங்களோ அப்ப உங்க பொருளாதாரம் நேராகும். எப்ப நீங்க முழங்கால் படுறீங்களோ உங்க தொழில் நேராகும். நீங்க கை வச்ச காரியம் நேராகும். பல கோணல்கள் இருக்கலாம், அது எப்படிப்பட்டதா இருக்கலாம், ஆனால் தேவனால் முடியும். நான் சொல்லுவேன், 18 வருஷ வியாதி இது ஒரு தலைவலி அல்ல, கால்வலி அல்ல, இது ஒரு நெஞ்சு வலி அல்ல, இது ஒரு கூன். இங்க ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். உன் வாழ்க்கை பிரச்சனை சாதாரண பிரச்சனைக்கு சாதாரண பதிலால முடியாம இருக்கலாம், அற்புதம் தான் நடக்க வேண்டும் இருக்கலாம். ஆனா நீ முழங்கால் போட்டால் கர்த்தர் மாற முடியாதவர்களை மாற்ற முடியாதவர்களை அவர் மாற்றி தருவார், மாற்றுவார், எல்லாம் மாற்றுவா.
அவர் செய்வ ஒரு அற்புதம் நடக்க போகுது. ஒரு அற்புதம் நடக்க போகுது. நாளைக்கு இன்றைக்கு 24 மணித்தியாலத்துக்குள்ள சில அற்புதங்களை இயேசுவின் நாமத்தில் நீங்கள் பெறுவீர்களாக. பைபிள் சொல்லுது அந்த வசனம், இயேசு தமது கையை வைத்தா. ஏன் அவ இயேசு எடுத்து வந்தா, உடனே அவள் நிமிர்ந்து மகிமை. அப்ப நோக்கம் இவ மகிமைப்படுத்தக்கூடியவ. அப்ப உங்க வாழ்க்கையில் நீங்க நினைக்கணும், நான் எனக்கு ஒரு அற்புதம் நடந்தோன்னு நான் சாட்சி சொல்லுவேன், நான் பாஸ்டருக்கு சொல்லுவேன், நான் கடவுளை துதிப்பேன், நன்றி தெரிவிப்பேன். இப்ப கவனிங்க, இப்படி இப்ப நான் இன்னைக்கு காலையில் வந்த உடனே நான் முழங்கால் போட்டு சர்ச்சில் ஜெபம் பண்ணேன், ஆஃபீஸில் ஜெபம் பண்ணி நான் பிரசங்கம் பண்ண வர முதல்ல நான் ஒரு குட்டி ஜெபம் பண்ணிட்டேன். ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டு நான் இந்த சிங்கள கூட்டத்துக்கு வர நேரத்தில் நான் மறுபடியும் ஒரு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டேன். இந்த 10 கூட்டத்து வாங்கினது ஒரு முழங்கால் போட்டு, ஆண்டவரே இந்த சபையில் நீங்கள் பேசுங்கப்பான்னு ஒரு ஜெபத்தை பண்ணிட்டேன். இப்போ 3 பிரச்சனையும் முடிச்சுட்டு 3 பிரசங்கம் முடிச்சு நான் ஃபிட். இப்போ எனக்கு அப்படியே வீட்டுக்கு போதான் இருக்கு. ஆனால் நான் 3 தரம் ஜெபம் பண்ணேனே, அதுக்கு நான் நன்றி தெரிவிக்கணும். எனவே கடைசியில் நான் வீட்டுக்கு போனதுல கையை வைத்து, ஆண்டவரே இந்த 3 கூட்டத்துக்கு நீங்கள் ஜனங்களை தந்து, இந்த கூட்டத்தில் நீங்கள் கிருகை செஞ்சுங்க, நீங்கள் மக்களோடு பேசுனீங்க, உங்களுக்கு நன்றி என்று அவங்க மகிமையை நான் சொல்லாமல் நான் அடுத்த கிழமை வந்து என்னத்தை கேட்டாலும் இந்த இடத்துல அற்புதங்களோ அதிசயங்களோ நடக்காது, உங்க வாழ்க்கை மாறாது. மகிமை அவன் செஞ்சா இவன் செஞ்சா சொல்லக்கூடாது. நான் நல்ல டாக்டர் கிட்ட போனேன், அவர் நல்லா பார்த்தாரு சொல்லாத. அந்த டாக்டரை உனக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்தவர் அவர். யார் மூலம் உனக்கு அற்புதம் நடக்குதோ அதை அவர் அனுப்பியனாப்பா, அதை நீ மறந்துக்காத. இந்த இடத்துல 4 காரியம் பார்க்கிறோம். முதலாவது, இயேசு அவளை தம்மிடத்தில் அழைத்தார். இந்த காலையில பாஸ்டர் வால்டர் மூலம் உங்க எல்லாரையும் இயேசு தன்னிடத்தில் அழைக்கிறார். எந்த ஒரு காரியத்தை செய்ய முதல் முழங்கால் படி. இயேசு அவளை தம்மிடத்து கூட்ட 1. 2வது, அவள் இயேசு இடத்தில் வந்தால் நீங்க போக வேண்டும். பிரசங்க நல்லா தான், ஆனா நீ போகணும். 3வது, இயேசு தொட்ட உடனே அவள் நிமிர்ந்தாள். 3 காரியம். அவள் தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு வர சொல்றாரு, நீ போ, அற்புதம் நடக்கும், அவரை மகிமைப்படுத்து. அதை மறக்க வேண்டாம். காலையில முழங்கால் போடுற நீ ராத்திரி முழங்கால் போட மறக்காத. ராத்திரி இவ்வளோ பிரச்சனைல கடந்து போய் கர்த்தர் நம்மை பாதுகாத்தா. ஆமென், ஆமென். நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு நாங்க இந்த நிலைமையில இருப்போம்னா அது காரணம் கடவுள் தான். நாங்க பத்திரமா இருப்போம், அது கடவுள் தான் காரணம். நீ எவ்வளவு அழகா வாகனத்தை ஓடினாலும் நீ இன்னைக்கு உயிரோடு இருக்கா, ஏன்னா எவனும் அடிச்சு போகுவான். கடவுள் தான் காரணம். அவனுடைய பாதுகாப்பு நம்மோடு இருந்துச்சு. நன்றி சொல்லுங்க, அவர் செஞ்ச நன்மைகளை நினைங்க, அவருக்கு சொல்லுங்க. நீங்க முழங்கால் போட்டு, ஆண்டவரே இதுவரை செஞ்ச நன்மைக்கு நன்றி அப்பா, உங்க ஸ்தோத்திரம். எடுக்க மட்டும் தெரிஞ்ச உனக்கு என் தேங்க்யூ சொல்ல தெரியுது இல்ல, அது முக்கியம். கடைசியா சொல்லி முடிக்கிறேன். 16ஆம் வசனம். இதோ அந்த 18 வருஷம் பிரச்சனை. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகியா. இந்த வியாதி காரணம் சாத்தான். அவன் தான் 18 வருஷம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பிரச்சனைக்கு காரணம் யார்? சாத்தான். ஒருவேளை நீங்க சொல்லலாம், இந்த கூணா இருக்க காரணம் உடம்புல இப்படி பிரச்சனை. ஒருவேளை உங்க வாழ்க்கையில வீழ்ச்சி காரணம் அவங்க என்ன ஏமாத்திட்டாங்க பாஸ்டர், அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. உண்மைக்கு பார்க்க போனா இந்த பிரச்சனை காரணம் உங்க பிசினஸ் காரணம் அவங்க இப்படி, அந்த நபர் இப்படி இருந்து என்னை இப்படி ஏமாத்தி பணத்தை சுருட்டிட்டு போயிட்டான். நீ நினைக்க அவன் சுருட்டி போனான் இல்ல, அவனை உன்னோட பழக வச்சு நல்ல விதமா வாழ வச்சு உன்னை நம்ப வச்சு இப்படியே சுருட்டி போ வச்சது சாத்தான். உண்மையான காரணத்தை இன்னைக்கு பல அறியாம இருக்காங்க. வியாதி காரணம், தோல்விக்கு காரணம் சாத்தான். அதுக்காக இந்த பிரச்சனை வந்தன பாங்க பாச சாத்தான் இப்படி செஞ்சான், சாத்தான் இப்படி செஞ்சான்னு அவனை பத்தி சொல்லி சொல்லி அவனை வல்லமே கூட்டாத. அவனுடைய வல்லமே கூட்டி இந்த பிரச்சனைக்கான சாத்தான் சாத்தான்னு சொல்லி அவனை நீ உயர்த்தாத. அவனுடைய வல்லமைக்கு நீ என்ன செய்யணும்? சாத்தான் தான் ஒரு பிரச்சனைக்காகனா அதுக்கு பதில் இயேசு. நீ என்ன செய்யணும்? சாத்தானுடைய வல்லமையினால் இந்த பிரச்சனை வந்தா நீ பரலோக வல்லமையோடு சேர்ந்து அந்த பவர் எடுத்து இந்த சாத்தானுடைய வல்லமை நீ ஜெயிக்க வேண்டும்.
உங்க பிரச்சனை எல்லாத்துக்கும் ஸ்பிரிச்சுவல்ல மட்டும்தான் பதில் இருக்கு. நீங்க வெற்றி பெற தகுதியானவர்கள். நீங்க வெற்றி பெற தகுதியானவர்கள். நீங்க நாளுக்கு நாள் மேல உயர்வதற்கு தகுதியானவர்கள். உங்க வாழ்க்கை எல்லாம் ஒரு நாளும் தோல்வியில் அல்ல, வெற்றியாய் தான் வாழ வேண்டிய வாழ்க்கையா இருக்குது. சாத்தான் உங்கள் வாழ்க்கையை பல வருடங்களாக குழப்பி போடலாம், ஆனால் உங்கள் ஆவிக்குரிய தொடர்பு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த பண பிரச்சனை, இந்த வியாதி, இந்த புகழாத பிரச்சனை, இந்த குடும்ப பிரச்சனை எல்லாத்துக்கும் ஆவியில தான் பதில் இருக்கு. பிரச்சனைகள் வரும் பொழுது இதை சாத்தான் செய்தான்னு சொல்லிக்கொண்டு சாத்தானுக்கு வல்லமை கொடுக்காமல் ஆவிக்குரிய தொடர்பினால தேவனுடைய பவர் எடுத்து அவனுடைய பவர் அளிக்க வேண்டும். உங்க வாழ்க்கையை ஒரு எல்லைக்குள்ள வைக்க வேண்டாம். கம் ஆன், கடைசி பாயிண்ட். 1 லட்சம் சம்பளமா சந்தோஷம். கடவுள் ஒண்ணு ஒரு எல்லையில வைக்க விருப்பமில்லை. நான் இதை செஞ்சேன்னா அவர் என்ன சொல்லுவாரு, இவங்க என்ன சொல்லுவாங்க, நான் அடுத்த இப்படி செஞ்சா இவங்களால பிரச்சனை சொல்லி உன் வாழ்க்கைய நீ ஒரு எல்லைக்குள்ள வைக்காத. நீ கடவுளை வல்லமையோட தொடர்பு கொண்டு வாழ்க்கைய வல்லமையா வாழ. உன்னை வெற்றியாய் வாழத்தான் கத்த வைத்துக்கா. உங்க பிரச்சனைகளுக்கு பதில் இயேசு மட்டுமே. நீங்க பரலோகத்துடன் தொடர்பு கொள்ளும் பொழுது 18 வருஷ பிரச்சனைகளை கர்த்தர் ஒரே நாளிலே கர்த்தர் மாற்ற வல்லவர். உங்க நோக்கம் தேவனை மகிமைப்படுத்துவதா இருக்கட்டும். உங்க நோக்கம் தேவனை மகிமைப்படுத்துவதா இருக்கட்டும். லூக்கா 13:13 சொல்லுது, அவள் மேல் தமது கையை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். இந்த காலையில ஒரு தீர்மானத்தோடு வீடுகளுக்கு செல்லுங்கள். என் வாழ்க்கையில இனி எது வந்தாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தர் உங்கள் எல்லா ஜெபத்துக்கும் அவர் பதில் கொடுத்து உங்களை உயர்த்தி வைப்பார்.